உண்மையிலே இந்த வரவு செலவு திட்டமானது இலங்கையிலே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரவு செலவு திட்டம். ஏனென்றால் ஒரு பக்கம் அரசு ஊழியர்களின் சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது, மறுபுறம் இந்த நாட்டிலுடைய சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. மலையக மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான அதிக ஒதுக்கீட்டை இந்த அரசாங்கம் ஒதுக்கியிருப்பது வரவேற்கத்தக்க விடயம். அதே போன்றுதான் இந்த நாட்டினுடைய ஏழை மக்களை, இந்த நாட்டில் இருக்கின்ற அதிகமான ஏழை மக்களை அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு சிறந்த வரவு செலவு திட்டமாக இது அமைந்திருக்கிறது. ஜனாதிபதி அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை கொடுத்த சில விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டு அடுத்த வருஷம் அதாவது பட்ஜெட் நடக்கும், வரவு செலவு திட்டம் நடக்கும் பொழுது அதிலே தாங்கள் சொன்னதை செய்ததாக உறுதிப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அடுத்த வருஷம் பட்ஜெட் வித்தியாசமாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் ஒரு முற்போக்கு ரீதியான மிகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு வரவு செலவு திட்டமாகத்தான் நாங்கள் நம்புகின்றோம். குறிப்பாக இந்த வங்குரோத்து நிலையிலிருந்து நாடு மீண்டு வரும் இந்த வேளையில் இது நாங்களோட ஒரு நாட்டின் ஒரு வெற்றி பாதையின் ஒரு முக்கியமான ஒரு பங்காகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்த காலப்பகுதியில் இந்த விடயத்தினை மிகவும் வெற்றிகரமாக செய்ய உதவியாக இருந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக இதன் மூலமாக நாங்கள் நாட்டில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த நாங்கள் எத்தனிக்கின்றோம்.